காதலர் தினத்திற்காக கிருஷ்ணகிரியில் இருந்து விமானத்தில் பறக்கும் வண்ண கலர்களில் உற்பத்தி செய்யப்பட்ட ரோஜா மலர்கள் உலகம் முழுவதிலும் உள்ள மிக நெருங்கி பழகும் காதலர்கள் பிப்ரவரி 14 காதலர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் தங்கள் காதலை தெரிவித்துக் கொள்வது மரபாக இருக்கிறது. இந்த நாளில் வாழ்த்து அட்டைகள், இனிப்புகள், மலர்கள் ஆகியவற்றை காதலர்கள் பரிமாறிக்கொள்கிறார்கள். காதலர் தினம் தோற்றத்தில் இது மேற்கத்திய உலக கொண்டாட்டமாக இருந்தாலும் அண்மை காலங்களில் உலகெங்கும் இந்நாளை கொண்டாடும் போக்கு இளைஞர்களிடையே கூடி வருகிறது. இத்தகையான இந்த காதலர் தினத்திற்காக கிருஷ்ணகிரியில் இருந்து உலக நாடுகளுக்கு விமானத்தில் பறக்கும் ரோஜா மலர்கள் பிப்ரவரி 14ஆம் தேதி உலக காதலர் தினமாக கொண்டாடுகின்றனர். இதில் காதலர்கள் தங்கள் அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு ரோஜா பூக்களை ஒரு முக்கியத்துவமாகவே கருதுகின்றனர். இந்த ரோஜா பூக்கள் தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதனை சுற்றி உள்ள பேரிகை, பாகலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் பசுமை குடில் அமைத்து காதலர் தினத்திற்காக ரோஜா மலர் சாகுபடி செய்துள்ளனர். இதில் காதலர்கள் அதிகமாக விரும்பும் தாஜ்மஹால், கிராண்ட் காலா, அவலான்ஸ், நோபல்ஸ், ஆரஞ்சு, மஞ்சள், ரோஸ் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வகையான மலர்களை உற்பத்தி செய்கின்றனர். தற்போது காதலர் தினத்திற்கு விவசாயிகள் மற்றும் வேலை ஆட்கள் இப்பணியில் அதிக அளவில் ஈடுபட்டுள்ளனர். வருடம் முழுவதும் மலர்கள் உற்பத்தி செய்யப்பட்டாலும் குறிப்பாக கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும் காதலர் தினங்களில் அதிக அளவில் உற்பத்தியை பெருக்கி வருகின்றனர். இந்த ரோஜா மலர்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு விமானங்கள் மூலம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதே சமயம் இந்த வருடம் உள்நாடுகளிலும் ரோஜா வேர்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. இது குறித்து விவசாயிகள் தெரிவிக்கையில், இந்த வருடம் சீதோசன நிலை மாறிவிட்டதால் பனியின் தாக்கம் காரணமாக ரோஜா மலர் உற்பத்தி குறைந்துள்ளதால் விலையும் அதிகரித்துள்ளது. காதலர் தினத்திற்காக தாஜ்மஹால், மஞ்சள், சிகப்பு, வெள்ளை உள்ளிட்ட பல்வேறு வண்ண வகையான ரோஜா மலர்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதே சமயம் உள்நாடுகளில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா, கல்கத்தா, மும்பை போன்ற பகுதிகளுக்கு அதிக அளவில் ரோஜா மலர்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இதனால் நல்ல வருவாய் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். குறிப்பாக ஒரு ரோஜா பூவின் விலை ரூபாய் 18 முதல் 20 ரூபாய் விற்பனை செய்வதாக தெரிவிக்கின்றனர். இதனால் இந்த வருட நல்ல லாபம் கிடைப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். உலக காதலர் தினத்திற்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து செல்லும் ரோஜா மலர்களுக்கு உலக காதலர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகமான அளவுக்கு ரோஸ் சாகுபடி பண்ணுறோம். சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் நம்ம பசுமை கொடியில் அமைச்சு விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே தாஜ்மஹால் வெரைட்டி உலக நாடுகளுக்கெல்லாம், வளைகுடா நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா போன்ற வளைகுடா நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம். இது ஒசூர்லேருந்து வியாபாரிகள் வாங்கி பெங்களூர்லேருந்து விமானம் மூலம் ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இங்கே விளையிற பூ நம்ம லோக்கல் இந்திய மார்க்கெட்டுக்கு நம்ம மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ குறிப்பாக குஜராத், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கு போயிட்டுருக்கு. அதிகமாக இந்த காதலர் தினத்துக்கு இந்த வருஷம் தாஜ்மஹால் வெரைட்டி நல்லா விரும்பி வாங்குறாங்க. ஒரு பூ 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அதனால் பரவாயில்ல. இப்போ இந்த வருஷம் அதிகமான பனி, காலநிலை மாற்றங்கள்னால இப்போ பனி பெய்யறதுனால விளைச்சல் ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ குறைவாக இருந்தாலே இந்த பூ இப்போ இந்த வருஷம் விலை இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு போதுமானது இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, பூ வியாபாரிகளுக்கு தான் விற்கிறோம். வியாபாரிக்கு தான் விமானம் மூலிமா பெங்களூர்லேருந்து விமானம் மூலிமா ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த இது அரசாங்கமே செஞ்சாங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லாபகரமான தொழிலாக இது பூ இருக்கும் அப்படின்னு அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.